ஓகே, இப்ப 4 செல்களையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ண போறோம். இப்பதான் அந்த மெசேஜ் வருது. அப்பர் லெஃப்ட் கார்னர் நான் சொன்ன மாதிரி அப்போ வந்த மெசேஜ். இடது கை மேல் மூலையில் உள்ள ஏபிசிங்கிறது மட்டும்தான் தப்பும், மிச்சம் 3 போயிடும். அதான் வார்னிங். ஓகே பண்ணால் 4 செல்லும் ஒரு செல்லா மாறி அந்த இடது கை மேல் மூலையில் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. திரும்ப அன்டூ பண்ணிட்டு நான் இங்கிருந்து செலக்ட் பண்ணேன். ரைட், இப்போ மர்ஜ் பண்ணினாலும் அதே கதை தான், அந்த ஏபிசி தான் மிஞ்சும். அப்பர் லெஃப்ட் கார்னர். அப்போ மர்ஜ் பண்ணுற ஐடியா இருந்தால் ஏற்கனவே மர்ஜ் பண்ணிட்டு டைப் பண்ணணும், அல்லது டைப் பண்ணிட்டு மர்ஜ் பண்ணால் இது மாதிரி லொஸ்ட் ஆகும், திரும்ப டைப் பண்ண வேண்டிய. ரைட், மர்ஜ். அப்போ இந்த மாதிரி 3 செல் 4 செல் 5 செல் எத்தனை செல் வேணால் டைப் பண்ண. நான் இதை மர்ஜ் பண்ணுறேன், பிறகு இதை கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு மர்ஜ் பண்ண நடக்கும், அது வேற இது வேற இருக்கும் தனித்தனியாக. பிறகு இது ரெண்டையும் மர்ஜ் பண்ண எங்களுக்கு இயலாது, டானா பட மர்ஜ் பண்ண இயலாது. ரைட், ஓகே. மர்ஜ் பண்ணதை திரும்ப எடுக்கிறேன்டா அதை கிளிக் பண்ணிட்டா திரும்ப வந்துடும், அன்மர்ஜ் ஆயிரும். ஆனால் லாஸ்ட் ஆன டேட்டா திரும்ப வராது. ஓகே, மர்ஜ் பண்ண எழுதுங்க. அடுத்தது இந்த செலெக்ஷனை கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரு ஏரியாவை நான் செலக்ட் பண்ணணுமா இருந்தால் அந்த செல்லில் நடுவில் கிளிக் பண்ணணும். ஓரத்துலாம் கிளிக் பண்ணிடக்கூடாது யாரும். நடுவில் கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வர 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 அப்படியே செலக்ட் ஆகிட்டு வரும். திரும்ப சொல்லுங்க. செல்லை மர்ஜ் பண்ணா செல் அட்ரஸ் ஒரு செல்லுக்கு 2 அட்ரஸ் இருக்கு. எஸ், அந்த அப்பர் லெஃப்ட் கார்னர்ல உள்ள அதே அட்ரஸ் தான் எல்லாத்துக்கும். 2 அட்ரஸ் வராது. 4 செல்லை மர்ஜ் பண்ணாலும் அந்த அப்பர் லெஃப்ட் கார்னர்னு சொல்றமே அதோட பேர் தான் அந்த 4 செல்லுக்கும். அதாவது இப்போ ஒன்றா இருக்கிற அந்த ஒரு செல்லுக்கு. ரைட், இப்போ பாருங்க செலெக்ஷன் கிளிக் பண்ண உடனே வருவது, அப்படியே எடுத்துட்டு வந்தா கீழே செலக்ட் ஆகுது, அப்படியே வலது பக்கம் போனால் அப்படியே செலக்ட் ஆகிட்டு. ரைட், அப்படியே நான் மவுஸை விடாம அப்படியே மேலே கீழே அந்த செலெக்ஷனை மாற்றிடும், இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே மவுஸை விட்டுறனோ அது வரைக்கும் செலக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் செல் எப்போதுமே நீங்கள் கடைசியாக முதலாவது கிளிக் பண்ண செல் வந்து எப்போதும் வெள்ளையாக தான் இருக்கு. நீங்கள் நினச்சிடக்கூடாது செலக்ட் ஆக இல்லைன்னு. இந்த பச்சை கோடு தான் நாங்கள் பார்க்கணும். பச்சை கோடு எப்படி இருக்குது அதான் செலக்ட் ஆகும். இந்த முதலாவது செல் வெள்ளையாக இருக்குங்கிறதுக்காக செலக்ட் ஆகலன்னு நினச்சிடக்கூடாது. நான் இங்கே இருந்து கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணாலும் அந்த முதலாவது கிளிக் பண்ண செல் வெள்ளையாக தான் இருக்கு. இங்கே கிளிக் பண்ணி இழுத்தாலும் முதலாவது செல் வெள்ளையாக தான் இருக்கு. கவனமாக இருக்கணும். இது செலக்ட் ஆகிருக்குது, சில ஆட்கள் செலக்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு செல் மட்டும் செலக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி திரும்ப 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 அதிலேயே நிற்பாங்க. கிளிக் பண்ணி இழுத்துட்டே இருப்பாங்க, என்ன செலக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ரைட், அது செலக்ட் ஆகி தான் இருக்குது. இந்த பச்சை கலர் கோடை தான் பார்ப்போம். ரைட், சில ஆட்கள் இந்த கோட்டில் கிளிக் பண்ணுவோம், அதெல்லாம் பிள்ளை. இந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு மீனிங் இருக்கேன் ஒவ்வொரு கோட்டுக்கும். அப்போ அது கவனமாக இருக்கணும். நடுவில் கிளிக் பண்ணி இழுக்க வேண்டாம். இப்போ சில ஆட்கள் நடுவில் கிளிக் பண்ணி இழுக்கும் போது, இப்போ பெரிய செல் ஒன்று இருக்கு வச்சுக்கொண்டா, அவங்க நடுவில் கிளிக் பண்ணி மவுஸ் அசைக்கிறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பாருங்க. அப்போ செலக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியா இல்லை, நீங்கள் மவுஸை அந்த செல்லை விட்டு வெளியே வந்தால் தான் அது செலெக்ஷன் விளங்கும், செலக்ட் ஆகிறது. அவை கிளிக் பண்ணியாச்சு, இழுக்க வேண்டியதுதான், சும்மா கண்ணை பற்றிட்டு செலக்ட் ஆகும். ரைட், இப்போ புதுசாக எக்ஸல் படிக்கிறாங்க அந்த பிரச்சனை வரும். கிளிக் பண்ணி இழுப்பாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பாருங்க. அங்காலங்கால அசைக்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் நான் மவுஸை விட இல்லை. ஆனால் அந்த எல்லையை விட்டு வெளியே போன உடனே தான் அது விளங்கும் செலக்ட் ஆகுறது. அவன் குயிக்காக செலக்ட் பண்ண வேண்டியதான். மற்ற இப்படியே வந்து இப்படி தான் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அப்படி குறுக்க வரலாம், அப்படி குறுக்க வந்தால் அப்படி செலக்ட் ஆகலாம். இங்கே இருந்து இங்கே 45 டிகிரியில் அப்படி வர வேண்டியதான். அப்படி ரைட், நேராக கீழே வந்து அப்படி போகணும், அல்லாட்டி நேராக வலது பக்கம் போயிட்டு கீழே வரணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வர வேண்டியதான். அப்போ இந்த ரேஞ்சுக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் செல் ஒன்று இருக்கும், லாஸ்ட் செல் ஒன்று இருக்கும். மறந்துடாதீங்க, ஒரு ரேஞ்ச் எந்த ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணாலும் அதோட முதலாவது செல்லுன்னு ஒன்று இருக்கும், கடைசி செல்லுன்னு ஒன்று இருக்கும். மறந்துடாங்க. அப்போ இந்த ஒர்க் ஷீட்டோட முதல் செல்லோட பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்பா, யாராவது கட்டிக்காக டக்குன்னு. இன்னும் சொல்ல இல்லை, இந்த ஒர்க் ஷீட்டோட முதலாவது செல்லோட பேர் C11. நோ, ஒர்க் ஷீட்டோட பொதுவான
பொதுவான A1. A1 A1. A1 வெரி குட். A1 தான் முதலாவது செல் இந்த ஒர்க் ஷீட்டுடைய கடைசி செல் வந்து XFD 10,48,576 ரைட் 576 கடைசி செல். இந்த ஷீட் எடுத்துக்கொண்டேன். செலெக்ஷன் ஒன்று வச்சுக்கொண்டு கேட்டா இப்ப நீங்க அதை பார்த்து சொல்லணும். இப்ப இதுல சொல்லுங்க பாப்போம். இந்த செலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செல் C2 வெரி குட். லாஸ்ட் F8 வெரி குட். F8 இப்படிதான் அந்த ரேஞ்சை சொல்றோம். நாங்க ரேஞ்சை பத்தி நாங்க அடுத்த கிளாஸ்ல படிக்கிறோம். இப்ப இதுல இப்போதைக்கு தேவையில்லை. இப்படி போயிட்டு இருக்கு. சரிதானே? சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டு அடுத்தது இப்போ நான் சும்மா டைப் பண்றேன். நாங்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போவோம். ஷீட்ல கொஞ்சம் தள்ளி போவோம். இப்போ நான் டைப் பண்றேன் 1 2 3 4 5 6 7 டைப். இப்ப இந்த செல்கள்ல இந்த எழுத்துக்கள் அப்ப நான் எலைன்மென்ட் ஆப்ஷன் பார்த்தோம். கீழ் மூலையில ஒட்டி கொண்டிருக்கு. கீழ் மூலையில ஒட்டி கொண்டு அப்ப நாங்க சொன்னோம் இதை மிடில் எடுப்போம். மிடில் எடுத்துட்டோம். ரைட். இப்ப இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நான் பெருசாக்குறேன். சென்டர் பண்ண எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். எல்லாம் நடுவில் இருக்கு. எழுத்து சொற்களோட நீளத்துக்கு ஏற்ப எல்லாம் நடுவில் வந்துருக்கு. நான் சொல்றேன் சென்டர் பண்ணவானால், ஆனால் இந்த கோட்டோட ஒட்டி கொண்டும் இருக்கக்கூடாது. இந்த இடது பக்கம் இந்த சுவரோட ஒட்டி கொண்டும் இருக்கக்கூடாது. ஆனா நடுவிலே வரக்கூடாது என்றால் அதுக்கு தான் இண்டென்டேஷன். இண்டென்டேஷன் வேர்ட்ல வந்து நீங்க மார்ஜின்ல இருந்து இண்டென்டேஷன் பார்த்துருப்பீங்க. இதுல வந்து செல்லுக்கு தான் இண்டென்டேஷன் இருக்குது. இதை இன்க்ரீஸ் இண்டென்ட் அதிகரித்தல் என்றதை கிளிக் பண்ணினால் ஒரு ஸ்டெப் முன்னால வரும். ஆனா சென்டர் ஆகவும் இல்லை. ஒரு ஸ்டெப் முன்னால வந்துருக்கு. இண்டென்டேஷன் செல்லுக்கு இண்டென்டேஷன். ரைட். இன்னொருக்கா கிளிக் பண்ணா இன்னொரு ஸ்டெப் வரும். தேவைக்கேற்ற வச்சுக்கொள்ள வேண்டியதான். நார்மலா ஒரு ஸ்டெப். அப்ப நான் ஒரு ஸ்டெப் குறைக்கிறேன். ஒரு ஸ்டெப் வச்சுக்கொள்றோம் எல்லாரும். அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சாக்கோட எக்ஸல் ஒர்க் ஷீட் பிரிண்ட் அவுட்டுக்கும் தெரியாதாக்களுக்கு உள்ள வித்தியாசம் நல்லா விளங்கும். பிரிண்ட் அவுட்ல பார்த்தால் எல்லாம் கோட்டோட ஒட்டிக்கொண்டு இருக்கு. அப்ப வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எழுத்து கோட்டுகளோட ஒட்டி கொண்டு இருக்கு. ரைட். ஓகே. அது இண்டென்டேஷன். அதுல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அடுத்தது இந்த எழுத்துக்கள்லாம் நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். இது சும்மா பிரிண்ட் ப்ரிவியூ பார்ப்போம். பார்த்தால் வெள்ளை பேப்பர்ல ரைட் இப்படி எழுத்துக்கள் இருக்கும். கோடுகள் எதுவும் இருக்காது. ஜூம் பண்ணி பார்த்தால் கோடுகள் எதுவுமே இருக்காது. அப்ப இந்த இருக்கிற இந்த கோடுகளுக்கு பேர் கிரிட் லைன்ஸ். என்ன பேர்? கிரிட் லைன்ஸ். கிரிட் லைன்ஸ் வந்து நார்மலா பிரிண்ட் ஆகும். அது கிட்டத்தட்ட கைட்லைன் மாதிரி. எங்களுக்கு கோடுகள் வேணும்னு நாங்க கருதினால் செலக்ட் பண்ணி ஏரியாவை மேல இருக்குது border. அதுல all borders கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோடுகள் வரும். இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்த இடத்துக்கு மட்டும் கோடுகள் பிரிண்ட் ஆகும். அப்ப இதை பார்க்கும்போது பிரிண்ட் அவுட்டை பார்க்குற ஒரு ஆள் இது எக்ஸல்ல செஞ்சதுன்னு அடிச்சு சொல்லவும் மேலாது, வேர்ட்ல செஞ்சதுன்னு சொல்லவும் மேல ரெண்டுலையும் செஞ்சிருக்கலாம்.
என்றால் எழுத்துக்கள் வேறையா இருக்குது, அட்டவணை வேறையா இருக்கு. இது முழுக்க அட்டவணை மயமா இருந்தா கூட எங்களுக்கு அட்டவணை மாதிரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ற அவசியம் இல்லை. ஒரு கடிதம் போல கூட உண்டை பிரிண்ட் பண்ணலாம். கடிதம் கூட உண்டை இதுல தயாரிக்கலாம். ஆனா இதுல மெனக்கெட்டு தயாரிக்கிறத விட வேர்ட்ல ஈஸியா செஞ்சிடலாம்ங்கிறதால நாங்க வேர்டை கடிதத்துக்கு பயன்படுத்துறோம். அட்டவணை சார்ந்த வேலைகளுக்கு இதுல பயன்படுத்துறோம். நீங்க கலண்டர் எல்லாரும் செஞ்சிருந்தீங்க, அதை திரும்ப ஒருக்கா எக்ஸல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செய்யும். ரொம்ப ஈஸியா செய்யும். ஓகே, கலண்டர், டைம் டேபிள், ஸ்கூல் டைம் டேபிள், அதெல்லாம் ஈஸியா செய்யும். ஓகே, அப்போ இந்த கோடுகள் எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க போட்டு எடுத்துக்கொள்ளணும். போர்டர்ஸ் அப்ளை பண்ணி எடுக்கணும். இப்பதான் சொன்னேன், அந்த கம்ப்யூட்டர், அந்த சிஸ்டம், அந்த வீட்டிங்கிற சொல்லலாம், அந்த கோட்டோட ஒட்டி கொண்டு இருக்குது. இல்லாம இருந்தா நல்லா. நான் வேண்டாம், காப்பி பண்ணி அதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 2 செட் போட்டிருக்கிறேன். ஒரு செட்டை நான் அந்த இன்டென்டேஷன் கொடுத்து அலைன்மெண்ட் கொடுத்து அழகா செஞ்சு காட்டுறேன். ஓகே, முதல் செட்டை அப்படியே வச்சுட்டு அடுத்த செட்டை நான் என்ன செய்யறேன், மிடிலுக்கு எடுத்து இன்டென்டேஷன் கொடுத்து வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டுலேயும் எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ அந்த இன்டென்டேஷன் நாங்கள் மாற்றப்படாமல் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட் நாங்கள் செய்கிற எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் அந்த இன்டர்நேஷனும் சரியாக பார்த்து அலைன்மெண்ட்டும் சரியாக பார்த்து அழகாக வச்சுக்கணும். ஏன்னா சின்ன ஒரு வேலை ஒரு கிளிக்கில் வரப்போகுது, அது இல்லாட்டி அசிங்கமாக போக போகுது எங்கள் டாக்குமெண்ட். சின்ன வேலையாக இருந்தாலும் அது எங்களுக்கு பிரயோசனமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டி, ரைட்? அதில் பயன்படுத்திக்குவோம் இன்டென்டேஷன், இந்த அலைன்மெண்ட்டுகள் மேலேயும் ஒட்டாமல் கீழே ஒட்டாமல் இடது கோட்டிலையும் ஒட்டாமல் அழகாக நிற்கும், ரைட்? இதில் அப்படி இல்லை, ஒரு மூலையில் இருக்கு. இது யாரும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு உங்களோட பாஸ் பேச போற இல்லை, ஆனா உங்களோட வேலையோட திறன் அதுல குறையும். ஏன் நீங்க ஒட்டி வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க கேட்க மாட்டார். அக்கௌண்ட் சரியா இருந்தா சில நேரம் அவர் ஓகே பண்ணிடுவார், ரைட்? செஞ்ச விஷயம் சரியா இருந்தா ஓகே பண்ணிடுவார். ஆனால் உங்களோட வேலையோட குவாலிட்டி குறையும், ரைட்? இப்போ வருவோம், நான் புது ஷீட்டுக்கே போறேன். பிப்ரவரி ஷீட்ல சில வேலைகளை செய்வோம். நாங்கள் சில நேரம் பிளாங்க் ஃபார்மட்டுகள் அல்லது டைப் பண்ணோம், ரைட்? நேம், அட்ரஸ், என்ஐசி நம்பர் அப்படியே டைப் பண்ணும். அடுத்து சொல்றோம் இங்கிலீஷ் இன் GCE OL. அப்போ இதை நம்ம கொலம் பெருசாக்கணுமா இல்லையா? பெருசாக்கணும். இதுல வந்து நேம் நாங்கள் போர்டர் ஒன்று கொடுப்போம், போர்டர்ஸ் அப்ளை பண்ணி தலைப்பை வந்து சென்டர் பண்ணுறோம். அட்ரஸ் பெருசாக தேவைப்படும். இதுக்கு ஃபீல் கலர் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸ்கூல் என்னன்னு தெரியா? ஷிஹானி, ஓகே. இப்போ இதுல உள்ள ஒரு பார்ப்போம். இதுல வந்து மேத்ஸ் இன் GCE
AL அப்படியுமே இருக்கு. இப்போ இதுல நேம் டைப் பண்ண போறாங்க, இதுல அட்ரஸ் டைப் பண்ண போறாங்க, NIC நம்பர் டைப் பண்ண போறாங்க, இதுல வந்து ரிசல்ட்ஸ் தான் போட போறாங்க, AO BO தான் போட போறாங்க. அப்ப இந்த ஷீட்ல எவ்வளோ இடம் தேவைப்படுது, இன்னும் நிறைய காலம்ஸ் இருக்கும் போது இந்த ABCD ரிசல்ட்ஸ் போடுறதுக்காக இந்த காலம் இவ்வளோ பெருசாகி பாருங்க. காரணம் தலைப்பு பெருசு, ரைட்? அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, ரப் பண்றது, ரப் பண்ணி போட்டு டெக்ஸ்ட் ரப் பண்ணி போட்டு இதை சின்னதாக்குறது, சின்னதாக்கி போட்டு இந்த காலம்ட உயரத்தை பெருசாக்கு. அப்போ இப்படி வரும், ரைட்? அப்படி வரும்போது இந்த இதெல்லாம் ரொம்ப பெருசாகிக்கிறாப்டி, ஜஸ்ட் அட்ரஸ்ங்கிற சொல்லுக்காக இவ்வளோ பெரிய. அப்போ இந்த உயரமும் என்ன செய்யும், எங்களுக்கு இடத்த பிடிக்கும், இப்படியான சிக்கல்கள் வரும். அப்போ நான் டெக்ஸ்ட் ராப்பிங் இல்லாமக்கிறேன், மேக்ஸிமம் அதுக்கு தேவையானது வைக்கணும். இதுக்கும் அதே தான் போட போகிறோம், ரிசல்ட்ஸ், ரைட்? ஓகே. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், இந்த செல்லிட இந்த இதை வந்து நாங்கள் ஆங்கிளுக்கு மாற்று. என்ன ஆங்கிள், இந்த இருக்கு மேலே சரியா நீங்கள் பார்க்குறோம், இந்த ஏபின்னு போட்டு இப்படி இருக்கு ஆங்கிள். அதில் வந்து நாங்கள் இதை எடுக்க போகிறோம், இதை இந்த முதலாவது இருக்கிறது, ரைட்? நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன். ஓகே. அப்போ அதை கிளிக் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஆங்கிளை முதலாவது கிளிக் பண்ண உடனே இப்படி மாறிடும். இப்படி மாறினால் எங்களுக்கு அகலத்தை நல்லா குறைக்கும். ஆனால் பக்கத்தில் உள்ளதும் அதே மாதிரி மாற்றணும். அப்போ அதுக்கும் நாங்கள் அதே ஆங்கிள் கொடுக்குறோம். ஸோ அதையும் நாங்கள் என்ன செய்யலாம், சின்னதாக்கலாம். இப்போ குளம் சின்னதாகுது பாருங்க, ரிசல்ட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் தானே இடம் தேவை. English in GCOL, medicine GCOL, AL, or something. சரிச்சியும் கொடுக்கலாம் அந்த மாதிரி. சரிச்சு கொடுத்தால் பக்கத்தில் உள்ள எல்லாம் சரிஞ்சிருக்கும் 45 டிகிரி. அப்படி இல்லாட்டி டிரெக்டா 90 டிகிரியில கொடுத்துடலாம். அப்படின்னா அந்த உயரம் கூட தேவைப்படும். அந்த அகலத்தை குறைக்கிறதுக்காக நாங்கள் இந்த வேலை செய்யலாம். ஆனால் இது ரொம்ப உயரமா இருக்கு, தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை மாற்றிக்குவோம். இல்லைங்க சொல்றது. அப்போ இந்த ஏபிசி ரிசல்ட்ஸ் போடுறதுக்காக பெண்ணாம்பெரிய குளம் வச்சுக்கொண்டு வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி மாற்றி விடலாம். ஆனால் ரீடபிலிட்டி பிரச்சனை வரும், தலையை திருப்பி வாசிக்க வேண்டி வரும். முதல் முறையாக அந்த ஃபார்மை நிரப்புறவருக்கு அது பெரிய கஷ்டமாயிருக்கும், தலையை திருப்பி திருப்பி பார்க்கணும், ஒவ்வொன்றா வாசிச்சு பார்க்கணும், என்ன சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு. ரைட்? பேப்பரை ரொட்டேட் பண்ணி பார்க்க வேண்டி வரும். ஓகே. அப்போ அது அந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ல அதுவும் இருக்கு, ஆங்கிள் டெக்ஸ்ட். ஓகே. அப்போ நார்மலாக இந்த விஷயங்கள் தான் ஒரு செல்லை ஃபார்மேட் பண்ணுறதுக்கும், ஷீட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கும், காலம் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும், ரோ ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் பயன்படும். இதில் ரோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிறகு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டெசிமல் பார்த்தோம், ரைட்? அதே போல இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இண்டென்ட் பார்த்தோம். அதே போல கொமா ஸ்டைல் பார்த்தோம், பர்சன்ட்ஸ்
ஸ்டைல் பார்த்தோம், கரன்சி ஸ்டைல் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? ரெப் டெக்ஸ்ட் பார்த்தோம், merge and center செல்களை merge பண்றது பார்த்தோம், ரைட்? Orientation. எப்படி Orientation. ஓரியன்டேஷன் இப்ப பார்த்தோம் கடைசியா. ஓ எஸ், ஓரியன்டேஷன், பார்டர், இது பார்த்தோம். ஒரு விஷயம் விடுபட்டுட்டு அது இப்போ பார்க்குற பொறுத்தம் தான். இப்போ பார்ப்போம். இந்த இங்கிலீஷுக்கும் மேத்ஸுக்கும் இடையில சயின்ஸ் மார்க்ஸ் எடுக்கணும். நாங்கள் தவறுதலாக டைப் பண்ணிட்டோம், ரைட்? நாங்கள் டைப் பண்ணி குழம்புலாம் போட்டு டேட்டாவெல்லாம் போட்டு முடிஞ்சது. இப்போதான் நினைப்போகுது அடே நடுவில் சயின்ஸ் எடுக்கணுமே. அப்போ நாங்கள் மேத்ஸ் அழிச்சு போட்டு இதை சயின்ஸ்னு மாற்றி போட்டு ரிசல்ட்ஸ் அழிச்சு போட்டு புதிய ரிசல்ட்ஸை போடுறது தான் நார்மல் மெத்தடாக இருக்கும். ஆனால் அந்த மெத்தட் தேவையில்லை. இப்போ இங்கிலீஷுக்கும் மேத்ஸுக்கும் இடையில வரணுமா, இந்த மெட்ஸில் வைக்கணும். மெட்ஸ் இருக்கிற இடத்துல தான் இங்கிலீஷ் வரணும்டா. மெட்ஸுக்கிற இடத்துல வச்சு போட்டு ஹோம் ரிபனில் இன்சர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு, இன்சர்ட். அதில் போயிட்டு இன்சர்ட் ஷீட் காலம்ஸ் கிளிக் பண்ண உடனே புதிய காலம் வந்து அப்போ அதில் நாங்கள் சயின்ஸ்க்குரிய அந்த மார்க்ஸை போடலாம். அந்த மாதிரி எத்தனை காலம்ஸும் புதுசாக இன்சர்ட் பண்ணிலும் நடுவில் அடிக்கலாம், ஓரத்தில் அடிக்கலாம், முன்னால் இருக்கலாம், பின்னால் இருக்கலாம். எங்கே நாங்கள் செல் பாயிண்டர் வைக்கிறோமோ அந்த இடத்துல புதிய காலம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ புதிய காலம்ஸ் வர வர புதிய எழுத்துக்கள் மேலே வருதா, இஎஃப் ஜிஹெச் அதில் இடையில வேறு எழுத்துக்கள் வருதான்னு பார்த்தா இல்லை, அந்த எழுத்து வரவும் இல்லை. அதே போல் கடைசியில் போயிட்டு பார்த்தா எக்ஸ்எஃப்டிக்கு அங்கால ஒரு புதிய காலம் வந்திருக்கான்னு பார்த்தா அப்படியும் வந்திருக்காது. காலம்ஸோட எண்ணிக்கை உண்மையாகவே கூடாது. ஆனால் எங்களுக்கு இதில் புதிய காலம்ஸ் வர மாதிரி தெரியும். அப்படின்னா இந்த விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே புதிய காலம்ஸ் 5 வந்திருக்குது, பிளாங்க் காலம்ஸ். ஆனால் உண்மையிலேயே காலம்ஸ் கூட இல்லை, எக்ஸ்எஃப்டிக்கு அங்கால போகாது. சரிதானே? ரைட். அதே மாதிரி ரோஸ், நான் இப்போ இதுக்கும் இடையில ஒரு ரோஸ், அதாவது 4வது அந்த ரோவில் தான் இந்த முதலாவது நபரோட பேர் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். டிஷாந்த்னு சொல்லுவோமே, நிஷாந்த் பேர் தான் முதலாக இருக்கு. அப்போ நிஷாந்துக்கு முன்னால் ஒரு ஆளோட பேரை போடணும், மறந்துட்டோம் நாங்கள். ஏண்டா டக்குன்னு என்ன செய்வோம், அதில் இதில் அடிப்போம் சாயந்தன். சாயந்தன் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, அப்படி இருக்குது. இதில் அபிராஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் சாயந்தனுக்கும் நிஷாந்துக்கும் இடையில ஒரு ஆளை போட மறந்துட்டோம். என்றால் நாங்கள் என்ன செய்வோம், சாயந்தனில் செல் பாயிண்டரை வச்சுட்டு இன்சர்ட், அப்போதை போனோம் கொலம்ஸ், இப்போ போகிறோம் இன்சர்ட் ஷீட் ரோஸ் வந்துச்சு புதிய ரோ. அப்போ இதில் என்ன செய்யலாம், புதிய கிருஷாந்தன், புதிய நபரோட பேரை கொடுக்கலாம். இன்சர்ட் பண்ண மாதிரி இங்கேயும் அப்படிதான். ரோஸ் அங்கே 10,48,576 தான் இருக்கும், அதுக்கு மேலே கூடாது. இன்சர்ட் பண்ண மாதிரி கொலம்ஸ்கள் அழிக்கவும் மேலும் ரோஸ்கள் அழிக்கவும் மேலும். எப்படி அழிக்கிறோம், இப்போ கொலம் ஜி எங்களுக்கு அழிக்கிற மாதிரி தான் நாங்கள் ஜியில் எங்கேயாவது செல் பாயிண்டரை வச்சு போட்டு அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கொடுக்கவும் மேலும். இல்லாட்டி டிலீட் கமாண்டுக்கு போயிட்டு டிலீட் ஷீட் கொலம்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஜியை குறைச்சோன்னா ஹெச்சில் உள்ளதெல்லாம் ஜிக்கு வந்துடும். பாருங்க கிட்ட கிட்ட வருது பாருங்க. டிலீட் ஷீட் காலம்ஸ், டிலீட் ஷீட் காலம்ஸ், டிலீட் ஷீட் காலம்ஸ். எப்பயும் அழிக்கிறோம், டிலீட் ஷீட் காலம்ஸ் இருந்தபடி வந்துட்டு. இப்போ கிருஷாந்தன் ரெக்கார்டு நாங்கள் அழிக்க இருக்கிறோம். ஆகவே கிருஷாந்தன் செல் பாயிண்டரை வச்சுட்டு டிலீட் ஷீட் ரோஸ். இப்போவும் இந்த டேட்டா லாஸ்ட் ஆகினா திரும்ப எடுக்க இயலாது. அது ஒரு காலம் உடனே அண்டு பண்ணி கொண்டால் ஓகே, இல்லைண்டா இல்லை. இல்லை நீங்கள் சேவ் பண்ணிலாம் முடிஞ்சு பிறகு ஒருக்கா எடுக்க போனால் எடுக்க இயலாது. நடந்த உடனே அழிச்சு அண்டு பண்ணிட்டால் உடனே ரிகவர் பண்ணிடலாம், அதுக்கு பிறகு இல்லை. ஓகே ரைட். அப்போ
நாங்க காலம்ஸ்ல ரோஸ்ல என்ன செஞ்சோம்? இன்சர்ட் காலம்ஸ் அண்ட் ரோஸ். அதே போல இன்சர்ட் delete columns and rows. தனித்தனியா. Excuse me, sir. எஸ் சொல்லுங்க. Insert cells கொஞ்சம் செஞ்சு காட்டுறீங்களா? ரைட், வெரி குட், நல்ல ஒரு கேள்வி. ஓகே, ரைட். இதுல என்ன செய்யலாம் இருக்கு. இப்ப இந்த சாயந்தண்ட அட்ரஸ் ஒரு என்ஐசி நம்பர் ரெண்டுக்கும் இடையில செல் வேணுமா இருந்தா நாங்க என்ஐசி நம்பர்ல செலக்ட் பண்ணி இன்சர்ட் செல்ஸ் கொடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கும். புதிய செல் வந்துட்டு ஓகே, இப்ப மற்ற பக்கத்துல அந்த செல் எல்லாம் வலது பக்கம் தள்ளவா கீழே தள்ளவா ரெண்டு கேள்வி கேட்கும். நாலாவது மற்ற ரெண்டும் கவனிக்காதீங்க, முதல் ரெண்டு அதான் கேட்குது, வலது பக்கம் தள்ளவா கீழே தள்ளவா. இப்போ இந்த டைப் பண்ணிட்டு கேட்குறேன்னு இதுல வந்து 2000 என்று போட்டு ஒரு என்ஐசி நம்பர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே சாயந்தண்டு. இப்போ இதுல புதிய செல் வந்தால் அந்த 2000 இருக்கிற அந்த என்ஐசி நம்பர் எங்க போகணும், பக்கத்துல போகணுமா கீழே போகணுமா? அப்போ அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு ஓகே பண்ணா சரி. இப்போ நான் முதல்ல வலது பக்கம் போகணும்னு சொல்றேன், சொன்னோடனே அதெல்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் அடுத்து தள்ளி. இந்த பாருங்க வெளியே வந்துட்டு எல்லாம் இதுல ஒரு என்ஐசி நம்பர் இருக்கு. அண்டு திரும்ப இன்சர்ட் செல்ஸ் ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் அண்டா கீழே போயிடும். அபிராஜ் இதுக்கு போயிடும், அது அபிராஜ் இதுக்கு போயிடும். ரைட், ஓகே. அண்டு அது அண்டு தேவையில்லை, திரும்ப இன்சர்ட் பண்றேன், டவுன் சொல்றேன். அதே மாதிரி என்ன செய்யலாம், ரைட் கிளிக் பண்ண அந்த செல்லுக்கு டிலீட் பண்ணவும் ரைட் கிளிக்கும் இல்லை, அதுலேயும் போய் டிலீட் பண்ணலாம். இதில் போய் டிலீட் செல்னு கொடுக்கலாம். கொடுத்தால் இப்போ கேட்குது இது அழிச்சிட்டால் அந்த இடத்துக்கு இடது பக்கம் இருந்து கொண்டு வரவா, இடது பக்கம் வலது பக்கம் உள்ள செல்லை இடது பக்கம் கொண்டு வருவா, அல்லது கீழே உள்ள செல்லை மேலே கொண்டு வருவா என்று கேட்குது. அதே பிரச்சனை இருக்குதானே, இன்சர்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனையோ அதே தான் வலது ரிமூவ் பண்ணும் போதும் அந்த பிரச்சனை வரும். இப்போ நான் சொல்றேன் வலது பக்கம் உள்ளதை இடது பக்கம் கொண்டு வா. ரைட், ஓகே. இப்போ என்னாச்சு, என்ஐசி கீழே அனுப்பிட்டோம், அதை அழிக்கும் போது வலது பக்கத்தில் உள்ள கொண்டு வர சொல்லுவோம், அவர் ரிசல்ட்டுக்கு வந்துச்சு. ஓகே, தட்ஸ் இட். அப்ப இன்சர்ட் செல்ஸ் delete செல்ஸ் என்கிறதையும் பார்த்தோம். வாட் எல்ஸ்? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளாஸ் இஸ் ஓவர், முடிய போகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இந்த இன்சர்ட் செல்ல யூஸ் என்னது? டேபிள கொலாப்ஸ் பண்றது தானே இது? ரிசல்ட்ஸ் நல்ல கேள்வி. கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது நார்மலா, ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல தேவைப்படும். நீங்க அந்த அதுல வேலை செய்யற நேரம் தான் அது உங்களுக்கு விளங்கும், அந்த ஏன் அது செல் இன்சர்ட் பண்றேன்னு சொல்லி. இந்த இடத்துல நான் உதாரணம் அவசரமா யோசிக்க வேணுமான்னு பாக்குறேன். கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். இந்த பார்டர்லாம் போட்டிருக்கும் போது தான் சில நேரம் எங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தலைப்புகள் மேலே எல்லாம் டைட்டில் எல்லாம் தலைப்பெல்லாம் இருக்க போய் தான் எங்களுக்கு அது கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. என்ஐசி வந்து அங்கால போயிடுது, அதனால மிஸ் மேட்ச் ஆகுது என்று உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இங்கே வந்து அது தலைப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிற நேரம் டேட்டாக்கள் நாங்கள் டைப் பண்ணுற நேரம் சில நேரம் இன்சர்ட் பண்ணி போட்டு, அதாவது ஒன்றை அழிச்சு போட்டு அங்கிட்டு மாற்றுறதை விட இன்சர்ட் பண்ணிவிட்டு அது அங்கிட்டு போயிடும், இங்கிட்டு புதுசாக டைப் பண்ணி விட்டோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பம். ரைட், தவறுதலாக இது அங்கே வரணும். இப்போ நாங்களே மிஸ்டேக்காக டைப் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு இப்போ இப்படி சொல்லுமே, இதில் நான் அன்டூ பண்ணி நேராக்குறேன். நேராக்குறேன். நான் மேலே பார்க்காம எல்லாம் ஒரே குழம்பு சைஸ் ஆகிருக்கும் வச்சுக்கிறோமே, மேலே பார்க்கையில் நான் இங்கே வந்து சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மார்க்ஸ் நினைச்சு இந்த மேக்ஸ் மார்க்ஸ் நினைச்சு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன்.
BA விளங்குதா? BA டைப் பண்ணிட்டேன். இப்பதான் யோசிக்கிறேன், அடே தவறிட்டேன். நான் எனக்கு கீழே குனிஞ்ச வாக்குல நான் டைப் பண்ணிட்டேன்னு பார்த்தேன். மேலே பார்த்தா மாறி இருக்கு. இங்க டைப் பண்ணிக்கிறேன் CA. அவர் இங்கிலீஷ் மார்க்ஸ் எங்க டைப் பண்ணிக்கிறேன், இது எங்க டைப் பண்ணிக்கிறேன். நிமிந்து பார்த்த பொறுத்த விளங்குது, மாறி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க அவர் NIC நம்பர் வரணும். சொல்ற விளங்குதா ப்ராப்ளம்? பெரிய ஆக்கடை பேப்பர் உண்டு லிஸ்ட் ஒன்று வச்சுக்கொண்டு நான் ஓண்டா குனியில டைப் பண்ணிட்டு வரேன். முதலாவது பேர், அப்புறம் அட்ரஸ், NIC, இங்கிலீஷ் மார்க்ஸ், மெட்ஸ் மார்க்ஸ், அப்புறம் பேர், அட்ரஸ், NIC, இங்கிலீஷ், மெட்ஸ், இப்படி போறேன். போற நேரம் பேர், அட்ரஸ், இங்கிலீஷ் மார்க்ஸ் டைப் பண்ணிட்டேன் NICக்கு பதிலாக ஒரு ஆட்டே. பிறகு நிமிந்து பார்த்த பிறகு தான் விளங்குது, ஆஹா NIC மிஸ் பண்ணி போட்டு அந்த இடத்துல இங்கிலீஷ் மார்க்ஸை டைப் பண்ணிக்கிறேன், மெட்ஸ் இங்கிலீஷ் மார்க்ஸ்ல இடத்துல மெட்ஸ் மார்க்ஸை டைப் பண்ணிக்கிறேன் வருது. இப்போ நான் என்ன செய்வேன், டாக்குமெண்ட் இதுல போயிட்டு இன்சர்ட் செல் வலது பக்கம் போக சொல்றேன், அது போயிட்டு இப்போ நான் NIC இதுல டைப் பண்ணிட்டு போவேன். முடிஞ்சுக்காது. இந்த பார்டர் இருக்கிறதால தான் இந்த கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. நாங்கள் பார்டர் போட முன்னக்கே டைப் பண்றோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அப்படிதான் பார்டர் வந்திருந்தால் நீங்க போயிட்டு பார்டர்ல போயிட்டு நோ பார்டர் முடிச்சுட்டு அந்த பார்டர் இல்லாமல் போயிடும். அந்த பார்டர் இல்லாமல் போகும்போது இதுல எல்லையும் அந்த இதுல சுவரையும் இல்லாமல் ஆக்கிடும். ஸோ திரும்ப இதை கிளிக் பண்ணி அதுக்கு ஆல் பார்டர் கொடுத்தா அந்த பார்டர் பிரச்சனை சரியாயிடும். சின்ன வேலை தானே. சார் மொத்தமாவே செலக்ட் பண்ணி மாத்திரமா சார்? மாத்தலாம் ஃபுல்லா செலக்ட் பண்ணி நோ பார்டர் கொடுத்துட்டா பார்டர் போயிடும். அதானே கேட்குறீங்க. திரும்ப செலக்ட் பண்ணி பார்டர் கொடுத்துட்டு டைப் பண்ணதுக்கு மட்டும் பார்டர். நார்மலாக பார்டர் போட்டு டைப் பண்றதில்ல, நம்ம டைப் பண்ணிட்டு பார்டர் கொடுக்குற வேலை செய்யறாங்க, அப்படி செய்வாங்க. அப்படிதான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்டர் ரிமூவ் பண்ணிடலாம், பிரச்சனை. இதுல ஒரு பார்டர் எக்ஸ்ட்ரா வீங்கி கொண்டிருந்தா என்ன புடைச்சி கொண்டிருந்தா மிஸ் ஆகி ஏதாவது நடந்ததுன்னா நாங்கள் அதில் செலக்ட் பண்ணி நோ பார்டர் இல்லாமல் போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல் பார்டர், ப்ராப்ளம் சால்வ். ரெண்டு கிளிக் தானே, அதில் ஒரு கிளிக் இதில் ஒரு கிளிக் முடிச்சு. ஓகே, இன்றைய பாடத்துல நாங்க இந்த விண்டோ எக்ஸல்ட அந்த ஐடியை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சொல்லுங்க சார். இப்ப நம்பர்ஸ் நாங்க டைப் பண்ணிக்க அது வலது பக்கம் போகுது தானே, அது இடது பக்கமே வச்சுக்கொள்ளணும் செய்யலுமே. வை நாட்? இப்போ நீங்க டைப் பண்றீங்க NIC நம்பர். இப்போ நாங்க உதாரணத்துக்கு NIC நம்பர் வந்து ஜஸ்ட் நம்பர், ரைட்? அது ஒரு கூட்டவோ கழிக்கவோ நாங்கள் போற இல்லை, அது ஒரு இண்டெக்ஸ், ஒரு அடையாளத்துக்கான நம்பர். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது தானே கொடுத்தா வலது பக்கம் வந்துடும், நோ ப்ராப்ளம். இப்போ அதை கூட்டலாம், அப்படி இருந்தாலும் கூட்டலாம். நம்ம இந்த கூட்டுற கழிக்கிற கடைசியில V கொடுப்போம் இல்ல சார், அப்படின்னு சொன்னா அது நம்பரா மாறாது தானே சார்? V கொடுத்தால் இப்போ புதிய ஐடென்டி நம்பர்ல V இல்லையே, V கொடுத்தால் பிரச்சனையே இல்லை. பழைய ஐடென்டில V கொடுத்தா பிரச்சனையே இல்லை, சரிதானே? ஒரு நம்பர் நீங்க கொடுக்குறீங்க, கடைசியில VA கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எழுத்தாக எடுத்துக்கொள்ளும், அது இடது பக்கம் தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். அதை பத்தி கதையே இல்லை. ஆனா புதிய ஐடென்டிட்டியில தான் பிரச்சனை. 12 நம்பர் நாங்கள் வெறும் நம்பரா தான் கொடுக்க போறோம். கொடுக்கும்போது அது என்ன செஞ்சு கொள்ளும், அது ஒரு நம்பராக எடுத்துக்கொள்ளும். நம்பர் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா வலது பக்கம் போட பார்க்கும். மற்றது நம்பர்ஸ் வந்து சில டிஜிட்டுக்கு மேல சப்போர்ட் ஆகாது, அப்படி ஒன்று இருக்கு, ரைட்? அப்போ நேச்சுரலா வந்து அது வலது பக்கம் தான் இருக்கும், நாங்க ஃபோர்ஸ் பண்ணி இடது பக்கம் எடுக்கிறோம், நோ ப்ராப்ளம். அதே போல எழுத்துக்கள்ல நேச்சுரலா வந்து இடது பக்கம் தான் இருக்கு, நாங்க போஸ்ட் பண்ணி வலது பக்கம் எடுக்கிறோம். வேற ஏதாவது டவுட்டுகள்?